Hello friends, welcome to our channel Triangle Civil Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து Cantilever slab. So டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா two-way slab பார்த்தோம். two-way slabல restrained condition எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக இன்றைக்கி பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேன்டிலீவர் ஸ்லாப் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கேன்டிலீவர் ஸ்லாப்ன்றது என்னென்னா ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்டு வந்து எப்படி இருக்கும்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஒன் எண்ட் அப்படின்றது ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு வால்லையோ இல்லை பீம்லையோ எதுலேயோ வந்து ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு எண்டு வந்து எதுலேயுமே வந்து ரெஸ்ட் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம கேன்டிலீவர் ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேன்டிலீவர் ஸ்லாப்லேயே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு தான் வந்து நடக்குது. அதுலேயுமே என்ன இருக்கும்னா அந்த ஸ்லாபில் வந்து செல்ஃப் வெயிட் இருக்கும், லைவ் லோடு இருக்கும், ஃப்ளோர் ஃபினிஷ் இருக்கும். எல்லா ஸ்லாப் மாதிரியும் தான் இந்த கேன்டிலீவர் ஸ்லாப்லேயும் வந்து லோடிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கேன்டிலீவர் ஸ்லாப் வந்து ஜென்ரலாக எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பால்கனிஸ், சஜ்ஜாஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வந்து கண்டிப்பாக வந்து கேன்டிலீவர் ஸ்லாபை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கேன்டிலீவர் ஸ்லாப் வந்து உள்ளே இருக்கிற இன்டீரியர் போர்ஷன், அந்த இன்டீரியர் ஸ்லாப் இருக்குது இல்லையா, அந்த இன்டீரியர் ஸ்லாப்லேருந்து கண்டினியூ ஆகி வெளியே வந்து ஒரு ஓவர் ஹேங்கிங் போர்ஷனாகவும் வந்து வரலாம். அதுவும் நம்ம வந்து கேன்டிலீவர் ஸ்லாப்ன்னு தான் சொல்லுவோம். தென் அதே மாதிரி இந்த கேன்டிலீவர் ஸ்லாப் அப்படின்றது வந்து என்னென்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து மேக்ஸிமம் அட் ஃபிக்ஸ்ட் எண்டில் இருக்கும், ஃப்ரீ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீரோவாக இருக்கும். எப்பயுமே வந்து ஃபிக்ஸ்ட் எண்டில் வந்து நமக்கு பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக தான் இருக்கும். அதே மாதிரி இதனோட திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் எண்டில் வந்து அதிகமாகவும் ஃப்ரீ எண்டில் வந்து திக்னஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். அப்போ எவ்வளோ திக்னஸ் வந்து அந்த ஃப்ரீ எண்டில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 mmலேருந்து 80 mm வரைக்கும் நம்ம வந்து அந்த ஃப்ரீ எண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கேன்டிலீவர் ஸ்லாப் அப்படின்றது. ஸோ இந்த கேன்டிலீவர் ஸ்லாப் அப்போ எப்படி நம்ம டிசைன் பண்ணணும், அதனோட ப்ரொசீஜர் என்ன ஆஸ் பர் IS 456 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டெப்த் ஆஃப் ஸ்லாப். ஸோ டெப்த் ஆஃப் ஸ்லாப் கண்டுபிடிக்கணுன்னா பேஜ் 37 கிளாஸ் 23.2.1a. ஸோ இது நம்ம வந்து இந்த பேஜ் அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் d இஸ் ஈக்குவல் டு ஸ்பேன் டிவைடட் பை பேசிக் வேல்யூ இன்ட்டு மாடிஃபிகேஷன் ஃபேக்டர். பேசிக் வேல்யூ அப்படின்றது வந்து ஃபார் கேன்டிலீவர் ஸ்லாபுக்கு நம்ம 7ன்னு எடுத்துக்கணும். தென் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து ஃபார் கேன்டிலீவர் ஸ்லாப் 1.25. ஸோ இது வந்து நம்ம எல்லா ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்டெப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பேசிக் வேல்யூ அண்ட் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து மாறிட்டே இருக்கும். தென் அடுத்து மினிமம் டெப்த் அட் எண்ட். ஸோ இதில் வந்து புதுசாக ஒரு ஸ்டெப் ஆட் ஆகுது. என்ன அப்படின்னா இதில் வந்து டெப்த்து வந்து என்ன ஆகும்னா ஃபிக்ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஃப்ரீ எண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ அந்த மினிமம் டெப்த் அட் எண்ட் வந்து என்ன அப்படின்னா that is half of or 1/3 of effective depth. இப்போ நம்ம ஸ்மால் d நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். அதில் ஆஃப் ஆர் 1/3 ஆஃப் எஃபெக்டிவ் டெப்த்து தான் நம்ம வந்து என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம்னா எண்டில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் ஓவரால் டெப்த் ஸ்மால் d ப்ளஸ் கிளியர் கவர் ப்ளஸ் டயா பை 2. ஸோ இது எல்லாமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு ஸ்டெப் மட்டும் என்ன மாறுதுன்னா மினிமம் டெப்த் அட் எண்ட் அது மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. தென் அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்பேன். எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 35 கிளாஸ் 22.2.c இங்கே போயிட்டு எல் எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டெப்த் டிவைடட் பை 2 ப்ளஸ் கிளியர் ஸ்பேன். கிளியர் ஸ்பேன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எஃபெக்டிவ் டெப்த்தோட பாதி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இது ஒரே ஒரு கண்டிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்டிலீவர் ஸ்லாபுக்கு. தென் லோட் கேல்குலேஷனில் பார்க்கும்போது என்னென்னா செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாப் நமக்கு வேணும்னா டெப்த் அட் ஃபிக்ஸ்டு எண்டு, டெப்த் அட் ஃப்ரீ எண்டு டிவைடட் பை 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டிவைட் பை 2 பண்ணிவிட்டு தென் டென்சிட்டி ஆஃப் கான்க்ரீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். தென் லைவ் லோட், தென் ஃப்ளோர் ஃபினிஷ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் W வரும். தென் அந்த W வந்து 1.5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபைனல் வேல்யூ நமக்கு வந்து என்னென்னா ஃபேக்டர்ட் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸ்டெப் 4 மொமெண்ட் கேல்குலேஷன். மொமெண்ட் கேல்குலேஷன் MU இஸ் ஈக்குவல் டு WU இன்டூ LE ஸ்கொயர் பை 2
ஃபார் கேன்டிலீவர் ஸ்லாப் நம்ம எப்பயுமே வந்து W into LE square by 8 போடுவோம். ஆனால் அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட். கேன்டிலீவர் ஸ்லாபுக்கு வந்து என்னென்னா டிவைடட் பை 2 போடணும். இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஸ்டெப் 5 செக் ஃபார் டெப்த். D required என்ன அப்படின்னா mu divided by 0.138 FCK into B. D required எப்பயுமே வந்து less than of D provided-ஆக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டிசைன் பண்ணுறது வந்து கரெக்ட் அப்படின்றது ஒரு சிம்பிளான செக். தென் ஸ்டெப் 6 மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். Annex G பேஜ் 96 1.1Bயில் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். MU ஃபார்முலா அங்கேருந்து நம்ம எடுக்கணும். அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா AST கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ASTயில் என்ன டயாக்கு ஸ்பேஸிங் எப்படி பார்க்கணுன்னா S equal to 3 times of D, S equal to 300 mm, S equal to pi by 4 into D square by AST into 1000. ஸோ இதில் மூணுத்தில் எது வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து whichever is less. Then அடுத்து step 7 distribution steel page number 48 class 26.5.2.1 0.12% of BD. ஸோ இதுலேயும் ஸ்பேஸிங் நம்ம வந்து அகெயின் ப்ரொவைட் பண்ணணும். மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் pi by 4 into D square by small AST into 1000 5 times of D or 450 m. இதுலேயும் எது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். தென் ஸ்டெப் 8 செக் ஃபார் ஷியர் பேஜ் 72 கிளாஸ் 40.1 VU ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா WU into LE ஃபார் கேன்டிலீவர் ஸ்லாப். இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அங்கே வந்து சிம்பிளி சப்போர்ட்டடில் நம்ம என்ன போடுவோம் WU into LE by 2 போடுவோம். இங்கே கேன்டிலீவர் ஸ்லாபுக்கு WU into LE அப்படின்றது தான் வந்து ஃபார்முலா. இது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தென் நாமினல் ஷியர் கண்டுபிடிக்கணும்னா சேம் ஃபார்முலா tau is equal to VU by BD. பர்மிசிபிள் ஷியர் tau C கண்டுபிடிக்கணும்னா 100 AST by BD டேபிள் 19ல் இருக்கும். எப்பயுமே tau V it should be less than of tau C. ஸோ என்னோடய ஸ்ட்ரக்சர் வந்து அப்போ நம்ம டிசைன் பண்ணுற அந்த ஸ்லாப் வந்து சேஃப் அப்படின்றது அர்த்தம். தென் அடுத்து ஸ்டெப் 9 செக் ஃபார் டிஃப்ளெக்ஷன். L by D actual should be less than of L by D max. நம்ம L by D max வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் பேஜ் நம்பர் 34 FS அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த FS வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 0.58 FY into AST provided by AST required. இந்த ஃபார்முலாவில் இருந்து கண்டுபிடிச்சு மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்னா கிராஃபில் இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் L by D மேக்ஸ் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னோடய ஸ்லாப் வந்து டிஃப்ளெக்ஷன்லேயுமே வந்து சேஃபாக இருக்குது அப்படின்றது மீனிங். தென் ஸ்டெப் 10 டெவலப்மெண்ட் லென்த் பேஜ் நம்பர் 42 கிளாஸ் 46.2.1. ஸோ இதில் டெவலப்மெண்ட் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா 0.87 FY divided by 4 tau BD into diaph bar. ஸோ இந்த tau BDயோட வேல்யூ எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 43ல் இருக்குது. தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில். இங்கே பாருங்கள் டயக்ராமில் நமக்கு வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்குது, இன்னொரு எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஃபிக்ஸ்ட் எண்டில் டெப்த் அட் சப்போர்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு போடணும். இங்கே ஃப்ரீ எண்டில் டெப்த் அட் ஃப்ரீ எண்ட் என்னன்னு போடணும். தென் மெயின் AST நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்றது போடணும். தென் டிஸ்ட்ரிபியூஷன் AST நம்ம என்ன டயா ப்ரொவைட் பண்ணமோ அதை போடணும். ஓகேங்களா? இந்த டெவலப்மெண்ட் லென்த் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஸ்லாபுக்கு மட்டும் லென்த் ஆஃப் பார் கொடுக்காம அது உள்ளே கனெக்ட் ஆகிற அளவுக்கு அந்த லென்த்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த டெவலப்மெண்ட் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு 400 mm வருதுன்னா அந்த 400 mm நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளே வந்து கனெக்ட் பண்ணி தான் அந்த பாரை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இதுதான் வந்து கேன்டிலீவர் ஸ்லாபோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஒன் வே ஸ்லாபும் எல்லா ஸ்லாபுமோட ப்ரொசீஜர் சேமாக தான் இருக்கும். ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.